சோஷியல் மீடியா பக்கம் போனாலே இப்போ ஒரு நியூஸ் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா கோயம்புத்தூர் அரசியல்ல இப்போ இதுதான் டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேக ஆட்சி அமைச்சதுல இருந்து அடுத்தடுத்து பல சர்ச்சைகள் நாளுக்கு நாள் கிளம்பிக்கிட்டே தாங்க இருக்கு. அதுவும் அந்த கட்சியின் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் மேல எதிர்கட்சிகள் மட்டும் இல்லைங்க, சொந்த கட்சிக்காரங்களுமே விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன புது சர்ச்சை யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய தாவேகா எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அரசு அதிகாரிகளை அவங்களுடைய சொந்த வீட்டுக்கே வரவழைச்சு ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதினா களத்துக்கு போய் பார்க்கணும், அதை விட்டுட்டு வீட்டுக்கே அதிகாரிகளை கூப்பிடுறதா அப்படின்னு தாவேகா தொண்டர்களை இப்போ கொந்தளிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எதிரான போஸ்டுகள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய படிப்பு, இவங்களுடைய பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்டர் பட்டம், அப்புறம் ஜோதிடம் மூலமா கேன்சரை குணப்படுத்தலாம் அப்படின்னு இவங்க சொன்ன பழைய சர்ச்சைன்னு எல்லாமே இப்போ மறுபடியும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக விவாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களே விளக்கமும் கொடுத்திருக்காங்க நேரடியா. அப்படி என்னதான் நடக்குது கவுண்டம்பாளையம் தொகுதியில், கனிமொழி சந்தோஷ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கம் என்ன, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. முதல்ல இந்த கதையினுடைய பின்னணியை பார்த்துடலாம். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா மொத்தம் 6 தொகுதிகளில் ஜெயிச்சு மாஸ் காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான தொகுதி தான் இந்த கவுண்டம்பாளையம் தொகுதி. இங்க தாவேகா சார்பா நின்று ஜெயிச்சவங்க தான் இந்த கனிமொழி சந்தோஷ் எம்எல்ஏ. தேர்தல் முடிஞ்சு எம்எல்ஏவா பதவி ஏற்றதுல இருந்து இவங்க அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்களுடைய பின்னணி தான். கனிமொழி சந்தோஷ் அவங்க அடிப்படையில் ஒரு ஜோதிடர். தேர்தல் சமயத்திலேயே இவங்க முன்னாடி பேசின ஒரு விஷயம் பெரிய லெவலில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, ஜோதிடம் மூலமா கேன்சர் அதாவது புற்றுநோயையே குணப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க ஒரு இன்டர்வியூல சொன்னது தான். அப்பவே நெட்டிசன்கள் என்னப்பா இது, அறிவியல் உலகத்தில் இப்படி பேசுறாங்க, இவங்களுக்கெல்லாமா கட்சியில சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பினாங்க. சரி, அதான் தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சாச்சு, இனி தொகுதி பக்கம் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்த புது குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. பொதுவாக தேர்தலில் ஜெயிச்ச தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்க தொகுதிகளில் தீவிரமாக வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். கலெக்டர், மாநகராட்சி கமிஷனர், போலீஸ் கமிஷனர், எஸ்பின்னு எல்லாரையுமே நேரில் போய் சந்திச்சு தொகுதியினுடைய தேவைகள் பற்றி ஆலோசனைகள் நடத்துறாங்க. மற்ற பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அரசு அலுவலகங்களுக்கு முறையா போய் தான் அதிகாரிகளை மீட் பண்றாங்க. ஆனா நம்ம கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க போல. துடியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கிணறு பகுதியில் தான் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷனுடைய வீடு இருக்கு. இப்போ சர்ச்சை என்னன்னா, இவங்க அரசு அதிகாரிகளை தன்னுடைய வீட்டுக்கே வரவழைச்சு ஒரு ஆய்வு கூடம் நடத்தியிருக்காங்க. இதை இவங்களே தன்னுடைய எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் பெருமையாக படங்களோட போஸ்ட் வேற போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுண்டம்பாளையம் பொது சுகாதார அதிகாரிகள் அவங்கள நேரில் சந்தித்தேன், தொகுதியில் பொது சுகாதார சேவைகளை எப்படி மேம்படுத்துறது, தூய்மை பணிகளை எப்படி தீவிரப்படுத்துறதுன்னு ஆலோசித்தோம். அது மட்டும் இல்லாமல் குப்பைகள் மற்றும் கழிவுகளை உடனுக்குடன் அகற்றுவது, நோய் தடுப்பு நடவடிக்கைகளை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறது, மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் சுகாதார வசதிகளை முழுமையாக உறுதி செய்கிறது பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணினோம். பொதுமக்களினுடைய ஹெல்த்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தேவையான எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப்ஸையும் வேகமாக எடுக்கணும்னு அதிகாரிகளுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு கனிமொழி சந்தோஷ் அங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. விஷயம் என்னன்னா, அவங்க பண்ணின அந்த மீட்டிங் போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அள்ளி குவிச்சிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விவாதங்கள் இது வச்சு போயிட்டு இருக்கு. இந்த போட்டோஸ் வெளியானதுமே அரசு அதிகாரிகளை எப்படி முதல்ல நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு பயங்கரமா எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பத்தி எரியிற நெருப்புக்கு யார் முதல்ல ஆயில் ஊத்தினா அப்படின்னு பார்த்தா, அந்த முதல்ல காய் நகர்த்தினது திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளரான ராஜீவ்காந்தி அவர்கள் தான். அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த போட்டோஸை ஷேர் பண்ணி நேரடியாக முதலமைச்சர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியருக்கே கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? அரசு உயர் அதிகாரிகளை தன்னுடைய வீட்டுக்கு வர கட்டாயப்படுத்தி அங்க வச்சு ரிவ்யூ மீட்டிங் நடத்த இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு ரொம்ப காரசாரமா கேள்வி கேட்டிருக்காரு. சரிப்பா, எதிர்கட்சிக்காரங்க அரசியல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஆனா இங்கே ட்விஸ்டே வேற. தாவேகாவினுடைய சொந்த தொண்டர்களே இந்த பதிவுக்கு கீழே வந்து கனிமொழி எம்எல்ஏவை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்னெல்லாம் கமெண்ட் போடுறாங்கன்னா, மக்களோட குறைகளை கேட்கணும்னா, வளர்ச்சி பணிகளை பார்க்கணும்னா நீங்க தான் களத்துக்கு போகணும், அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதை விட்டுட்டு ஏசி ரூம்ல உங்க வீட்டுல சொகுசா உட்காந்துக்கிட்டு அதிகாரிகளை இங்க வா அங்க வான்னு கூப்பிடுறது எந்த விதத்துல நியாயம்? இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க எம்எல்ஏ அவர்களே அப்படின்னு தாவேகா தொண்டர்களே ஓப்பனாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சை சோஷியல் மீடியாவில் தீயா பரவிக்கிட்டு இருக்கிற நிலையில நம்ம கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் டக்குன்னு களத்தில் இறங்கிட்டாங்க. துடியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய காய்கறி சந்தையில திடீர்னு ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போன அவங்க அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள், நர்ஸ்கள் கிட்ட ஹாஸ்பிட்டலோட தேவைகள் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எம்எல்ஏ கிட்ட வந்து, மேடம் இங்க ஸ்டாஃப் பற்றாக்குறை அதாவது பணியாளர்கள் பற்றாக்குறை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம எம்எல்ஏ கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே அங்கிருந்து துடியூர் காய்கறி சந்தைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் கிட்டையும் குறைகளை
கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்சு பேசின கனிமொழி சந்தோஷ் தொகுதி பிரச்சனைகள் பத்தி சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதை சரி பண்ணிடுவோம். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், இந்த பகுதியில் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டு வரவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான மருந்துகள் கிடைக்கிறதுலையும் லேட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மருந்து தட்டுப்பாட்டை கூடிய சீக்கிரம் சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தெருநாய்களுடைய தொல்லையை குறைக்கிறதுக்கும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல காய்கறி சந்தை நடக்கிற இடத்துலையும் சில பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. லீஸ்க்கு எடுத்தவங்க வியாபாரிகளை உடனே காலி பண்ண சொல்லி மிரட்டுறதா சொன்னாங்க. இது சம்பந்தமா ஆல்ரெடி அவங்க மனு கொடுத்துருக்காங்க. நாங்களும் அதை ஆய்வு பண்ணியிருக்கோம். குறிப்பாக அந்த மார்க்கெட் பகுதியில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கழிவுகள் பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்கு. அதையும் ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. ஆனால் செய்தியாளர்கள் சும்மா விடுவாங்களா? அவங்க அடுத்து வச்சது தான் ஒரு மிகப்பெரிய ஆப்புன்னு சொல்லணும். அவங்க அப்படி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, மேடம் நீங்கள் எலெக்ஷன் அப்போ சப்மிட் பண்ணுங்க அந்த அஃபிடவிட்டில் உங்களுடைய படிப்பு BA/BL அதாவது சட்டப்படிப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் உங்கள் பேருக்கு முன்னாடி மட்டும் டாக்டர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இது பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க. இதுக்கு கனிமொழி சந்தோஷ் அவர்கள் ரொம்ப கூலாக சிரிச்சுக்கிட்டே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் டாக்டரேட் அதாவது PhD பட்டம் வாங்கியிருக்கேன். ஆனால் அது மருத்துவம் கிடையாது, ஜோதிடத்தில், ஆஸ்ட்ராலஜியில். அடிப்படையில் நான் ஒரு அட்வொகேட் அதாவது வழக்கறிஞர். எனக்கு ஜோதிடத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அதில் ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் முடித்தேன். பொதுவாக மெடிசன் படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை PhD பண்ணின டாக்டரேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு தான் போடுவாங்க. அப்படி போடும்போது இந்த டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புனைப்பெயர் மாதிரி செட் ஆகிடுச்சு. என்னுடைய சோஷியல் மீடியா மற்றும் யூடியூப் வீடியோக்களில் நான் அதிகமாக ஹெல்த் ரிலேட்டடான, அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுனால மக்கள் நான் ஏதோ MBBS படித்த டாக்டர்னு நினச்சிக்கிட்டு டாக்டர் படித்தவங்க ஏன் இப்படி சர்ச்சையாக பேசுகிறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நான் பேசிக்கலி ஒரு லாயர், ஜோதிடத்தில் PhD பண்ண டாக்டர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை தன்னுடைய சைடில் தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கவுண்டம்பாளையம் MLAவை சுற்றி இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளும் அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விளக்கமும் இதுதான். அதிகாரிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு மீட்டிங் நடத்தின சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கனிமொழி சந்தோஷ் அவர்கள் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்னு களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களை துடைக்கிறதுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல தன்னுடைய படிப்பு மற்றும் டாக்டர் பற்றின அந்த வதந்திகளுக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க தன்னுடைய பதில் மூலமாக. ஆனால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி அடுத்தடுத்து அவங்களுடைய MLAக்கள் சம்பந்தமாக வரக்கூடிய சர்ச்சைகள் அந்த கட்சிக்கு சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாக முடியுமா? MLA ஒரு மக்கள் பிரதிநிதி அதிகாரிகளை வீட்டுக்கு வரவழைச்சது தப்பு தானே? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கனிமொழி சந்தோஷனுடைய இந்த விளக்கம் உண்மையாகவே உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அரசியல் செய்திகளுக்கும் அப்டேட்டுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.